Okay, welcome to KM Engineering Academy. Already இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இல்லாதவங்க இந்த லிங்க் அந்த ஸ்லைடை வந்து நான் திரும்பி அதே எங்கள் குரூப்பில் போட்டு விட்றேன். இல்லைன்னா வேணும்னா எங்கள் நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட இந்த ஸ்லைடு வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ சப்போஸ் குரூப்பில் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்குள்ளே ஜாயின் ஆயிடலாம். நெக்ஸ்ட்டு டெலகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா இங்க நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு நோட்ஸ் எல்லாம் வந்து எனி டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து யூடியூப் சேனல். ஓகே, ஸோ யூடியூப் சேனல்லையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இன்னும் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? வேற ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்றது பத்தி இல்ல ஏதாவது விஷயங்கள் ஏதாவது பத்தி கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, டுடேஸ் டிஸ்கஷன் எதுக்காக நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், ஒரு 2 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஹவு டு யூஸ் ஆன்லைன் விர்ச்சுவல் கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் கால்குலேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா மேனுவல் கால்குலேட்டர் கிடையாது கேட் எக்ஸாம்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நீங்க மேனுவல் கால்குலேட்டர்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க கால்குலேஷன். ஸோ இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் கால்குலேட்டர் நீங்க போகும்போது உங்களோட ஸ்பீட் வந்து குறையும். ஸோ அது இல்லாம நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் போய் கேட் எக்ஸாம்ல போய் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிருவீங்க எக்ஸாம் டைம்ல. ஸோ அதனால இந்த செஷன் பார்க்கலாம் எப்படி வந்து ஆன்லைன் விர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பாருங்க, a new initiative by KM Engineering Academy. ஓகேவா? ஒரு புது விஷயம் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இந்த டேர்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸா இருங்க, யாரும் வெளியில போயிடாதீங்க. என்னன்னு பார்த்து உடனே பார்த்துட்டு போயிடாம ஸோ கண்டினியூஸா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். சரியா? சரி, ஓகே. ஆன்லைன் விர்ச்சுவல் கால்குலேட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆன்லைன் விர்ச்சுவல் கால்குலேட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும் கேட் எக்ஸாம்ல. ஸோ இந்த கால்குலேட்டர் வச்சு தான் நீங்க வந்து கேட் எக்ஸாம் சால்வ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் வந்து நம்பர் பேட்ஸ், இதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணீங்க, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இரேஸ் ஆகும். இந்த சி அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா கால்குலேஷன் எல்லாமே டிலீட் ஆயிரும், விச் மீன்ஸ் ரீசெட் ஆயிரும். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீஸும் என்ன ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்கா பார்த்துடலாம். சரியா? பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ் மோர் அண்ட் மோர் பிராக்கெட்ஸ் ஃபார் கால்குலேஷன். ஓகேவா? ஸோ எப்பவுமே பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போட பாருங்க. சரியா? இப்போ 5 இன்ட்டு 5 மைனஸ் 6 டிவைடட் பை 2 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மைனஸ் 6 டிவிஷன் 2 இருக்கு. சரியா? ஸோ ஆல்ரெடி தெரியும் போர்ட் மாஸ் ரூல், அதுவும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் படி, அந்த மெத்தட் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிளான கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி அளவுக்குலாம் நம்ம கால்சியே போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலா நம்ம கையிலே சால்வ் பண்ணிடணும். சரியா? ஸோ ப்ராப்ளம்ஸ்ல சில இதுல பவர்ல ஸ்கொயர்லலாம் வரும். அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம். இப்போ 5 sin 60 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து கொஞ்சம் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணோங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியா இருக்கும், தப்பு வராது. சரியா? ஸோ பிராக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்க. செகண்ட் திங் பாருங்க, இட் இஸ் வெரி வீக் கால்குலேட்டர். சரியா? இது ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு கால்குலேட்டர். அதனால ரொம்ப பெரிய ஈக்குவேஷன்லாம் ஒரே டைம்ல வந்து இதால சால்வ் பண்ண முடியாது. அதனால ஒரு பெரிய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மொத்தமா வந்து அதுல டைப் பண்ணிடக்கூடாது. பிராக்கெட்லாம் போட்டு எல்லாமே போட்டு எல்லா ஆப்ரேஷனையும் போட்டு ஒரே இதுல டைப் பண்ணிடாதீங்க. கால்குலேட் பார்ட் பை பார்ட். ஓகே, பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒருவேளை கொஸ்டின்ஸ்ல ஏதாவது
நீங்க சால்வ் பண்றதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்றப்ப இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பிரிச்சு பண்ணுங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அன்ஸ்டடி ஸ்டேட்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கும் தெரியுமா? டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்கும், டிவைடட் பை டிஐ மைனஸ் டி இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் அப்படின்ட்டு மேல நிறைய டேர்ம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ தனித்தனியா கால்குலேட் பண்ணுங்க. ஒரே ஈக்குவேஷன்ல எல்லாத்தையும் போட்டீங்க அப்படின்னா எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு டேட்டாவை மாத்தி போட்டிருப்பீங்க, அதாவது டேட்டால பாயிண்ட் வந்து கொஞ்சம் மாத்தி டெசிமல் வந்து தள்ளி வச்சிருப்பீங்க. சரி, அதனால வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்காது. சரி, திரும்பி கரெக்ஷன் பார்க்கும் போது இந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்கிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அது இல்லாம அதே மாதிரி லார்ஜ் ஈக்குவேஷன் வந்து ஒரே நேரத்துல பண்ணக்கூடாது. சரியா? ஸோ பார்ட் பை பார்ட்டா இப்போ இ பவர்ல இருக்க டேர்ம் மட்டும் தனியா கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இ பவர் ஆஃப் இந்த டோட்டல் கால்குலேஷன் என்னவோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ணி என்ன டேட்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். சரியா? ஸோ பார்ட் பை பார்ட் வந்து பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட், இந்த ஸ்டார்டிங் ஆஃப் எனி கால்குலேஷன் கிளிக் ஆன் சி பட்டன். ஓகே, ஸோ சி பட்டன் என்ன? இந்த பட்டன் ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சி பட்டன் பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த டேட்டாஸே என்டர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து டைப் பண்ணிருப்பீங்க. நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே கால்குலேட்டர்லயே. சரியா? ஏதாவது ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணிருப்பீங்க. இந்த சியை பிரஸ் பண்ணாம அடுத்த கால்குலேஷனுக்கு கால்சி ஓபன் பண்ணி டேட்டாவை என்டர் பண்ணிருங்க. நீங்க அவசரத்துல பார்க்காம சீக்கிரம் முடிக்கணுமே அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்னா ஆல்ரெடி என்டர் பண்ண டேட்டா உள்ள இருக்கும். ஸோ உங்களோட கால்குலேஷன் டோட்டலா ராங் ஆயிரும். சரியா? அதனால ஸோ சி பட்டனை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த கால்குலேஷனுக்கே போகணும். சரியா? அடுத்து ஃபார் கெட்டிங் ஆன்சர் கிளிக் ஆன் ஈக்குவல் டு பட்டன். ப்ளீஸ் டூ நாட் டிபெண்ட் ஆன் ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன், ஆல்வேஸ் பிரஸ் ஈக்குவல் டு அட் லாஸ்ட். சரி, இது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணிட்டு கண்டிப்பா ஈக்குவல் டு அப்படிங்கிற பட்டன் இருக்கும், முன்னாடி பார்த்தாலே தெரியும். இந்த ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணிட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஆன்சர் எழுதணும். இது என்ன நான் இப்ப சால்வ் பண்ணி காமிக்கிறேன், இதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படிங்கறது. சரியா? ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் என்னங்கிறத நான் சொல்றேன். சரியா? ஸோ எப்பவுமே ஒரு சொல்யூஷன் எழுதிட்டு ஆன்சர் எழுத போறீங்க அதுனா அதுக்கு முன்னாடி 2 தடவை 3 தடவை பிரஸ் பண்ணாலும் அது அதே டேட்டா தான் இருக்க போகுது ஃபைனல் ஆன்சர். சரியா? ஸோ அதனால இந்த ஈக்குவல் டு பட்டனை வந்து கண்டிப்பா பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த டேட்டாஸே அந்த ஆன்சரே நீங்க வந்து எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட், there is a special way of writing number with negative sign. Okay, suppose we want to write minus 25, write number 25. Okay, plus minus e power minus 25 இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மைனஸ் சிம்பிள் ஃபர்ஸ்ட் இங்கேயே தெரியும். ஃபர்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் 25 டைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் கால்குலேட்டர்ல அப்படி வராது. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆப்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 25 எழுதிடணும். ஃபர்ஸ்ட் 2 பிரஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 5 பிரஸ் பண்ணிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா ஒரு சிம்பிள் பிளஸ் ஆர் மைனஸ் 5, பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டால வந்து -25 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் வேல்யூஸ் வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வேல்யூஸ் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் பிரஸ் பண்ணாலே போதும். மைனஸ் ஒருவேளை தெரியாம மைனஸ் போட்டேன் அப்படின்னா திரும்பி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பிளஸ்ஸா மாறிடும். சரியா? ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்க நெகட்டிவ் வேல்யூஸை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் போர்ட்மாஸ் ரூல் ஃபார் ஆர்டரிங். ஓகே, ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட்மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, 4 × 5 / 2 + 7. இது வந்து பேசிக்கான ஒரு திங். சரியா? இதுக்காக நம்ம கால்சி ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்மளே மேனுவலா சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா எந்த ஆப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த போர்ட்மாஸ் ரூல் படி நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்கெட்.
பிராக்கெட்டுக்குள்ள இருக்க டேர்மை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடணும். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் எ கால்குலேஷன் இன்சைட் பிராக்கெட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறது பிராக்கெட்ல இருக்கதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிராக்கெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மற்ற ஆப்ரேஷன்லாம் பார்க்கவே தேவையில்லை, டைரக்டா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆப்ரேஷனை சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? செகண்ட், ஆர்டர்ஸ் மீன்ஸ் நம்பர் இன்வால்விங் பவர்ஸ் ஆர் ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளவே ஒருவேளை 5 ஸ்கொயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர்ஸ்னா தானே பவர் அண்ட் ஸ்கொயர் ரூட். அடுத்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணிடணும், டைரக்டா டிவைட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆர்டர்ஸ்னா பவர்ஸ் ஆர் ஸ்கொயர் ரூட், விச் மீன்ஸ் இப்போ 5 பவர் 2 ஆர் 5 பவர் 1/2 இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தா அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஆப்ரேஷனை பண்ணணும். சரியா? ஸோ பிராக்கெட், இது பிராக்கெட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியிலையும் சரி. சரியா? ஆர்டர்ஸ் எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிஷன். ஓகே, ஆல்ரெடி தெரியும், இங்கே டிவிஷன் தான் இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ 5 ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னா 25 டிவைடட் பை 2 விச் இஸ் 12.5. ஓகே, இதுதான் வந்து இந்த பிராக்கெட்டோட ஆன்சர். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணியிருப்போம், இதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த டிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வரணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு வரணும். ஓகே, வேற எங்க மல்டிப்ளிகேஷன்? இங்க மட்டும் தான் இருக்கு மல்டிப்ளிகேஷன். ஸோ இதோட 4 மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 வரும். அப்போ ஆன்சர் 50 வரும். இந்த டேர்ம் வரைக்கும் ஆன்சர் வந்து 50. அதுக்கு அடுத்து தான் அடிஷனுக்கு போகணும். ஓகே, அடிஷன் சப்ராக்ஷன்லாம் அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த ஆர்டர்ல தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் அப்ப இந்த ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் கால்குலேட்டர்ல எப்படி இந்த இப்போ பார்த்த விஷயத்த எப்படி கால்குலேட்டர்ல பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த பிராக்கெட்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 896 அப்படின்னு டைப் பண்றேன் அப்படின்னா இதுல சம் டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ 6 வந்து நான் டிவைட் பண்ணணும். இந்த கர்சர்லாம் வந்து இங்க இது பண்ணவே பண்ணாது, இதை வச்சுட்டு செலக்ட் பண்றது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கீபோர்டும் இருக்காது. இப்போ இந்த நம்பர்ல ஒன்று டிலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஸ் பண்ணா 6 போயிடும். அதே மாதிரி கம்ப்ளீட்டா தான் பண்ண முடியும், தனித்தனியா பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி இந்த பட்டன் ஒருவேளை 8 6 ஆர் 48 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டிலீட் பண்ணணும் அப்படின்னா டிலீட் ஆகாது, ஏன்னா இது உங்களோட ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? நீங்க இன்புட் கொடுக்குறப்ப மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகும். சரியா? அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா 6 அப்படின்னு போறதுக்கு பதிலா எப்பவுமே சேஃப்டிக்கு இந்த கிளியர் பட்டன் கொடுத்துடணும். ஓகேவா? இந்த கிளியர் பட்டன் கொடுத்துட்டு தான் அடுத்த ப்ரொசீஜருக்கே வரணும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப பிளஸ் மைனஸ் சொன்னேன்ல, 25 -25 வேணும். அப்ப இந்த பட்டன் பிரஸ் பண்ணா மைனஸ் முன்னாடி வந்துருச்சு. திரும்பி பிரஸ் பண்றேன், பிளஸ் ஆயிடுச்சு. சிம்பிள். ஓகே, இப்போ இன்னொரு கால்குலேஷன். 5 இன்ட்டு பிராக்கெட்ல 25/5 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க ரிசல்ட் காமிக்கும். இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த டேப்ல ரிசல்ட் காமிக்கும். இந்த டேப்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? நீங்க கொடுக்க இந்த இதுல இருக்கும். ஸோ பார்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. ஓகே, இப்போ 5 இன்ட்டு 25/5 அப்படிங்கிறது நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 5 வந்துருச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன். இந்த 5ங்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த 25 டிவைடட் பை 5 இருக்கு பாத்தீங்களா, இதோட ஆன்சர். கரெக்ட் தானே? 25/5 தானே 5. இப்ப ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க, ஆன்சர் 25 வந்திருக்கு. சோ இந்த ஈக்குவேஷன், டோட்டல் ஈக்குவேஷனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 25 தான். சரியா? ஆனா வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்? 5 இன்ட்டு பிராக்கெட்ல 25/5. இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த 25/5க்கான சொல்யூஷன் தான் இப்போதைக்கு காமிக்கும். நீங்க எப்ப ஈக்குவல் டு பிரஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க டைப் பண்ண டோட்டல் ஈக்குவேஷனோட ஆன்சரும் ரிசல்ட்ல காமிக்கும். ஓகேவா? சோ எப்பவுமே சொன்ன மாதிரி ஈக்குவல் டு பட்டன், இந்த பட்டன் பிரஸ் பண்ணாம ஆன்சர் வந்து நீங்க எடுத்துக்காதீங்க கணக்குல. ஓகேவா?
ஸோ இந்த பட்டனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா அவசரத்துல இங்க 5 வந்துருச்சா, 5 அதே பாருங்க, நம்ம கெட்ட நேரம் 5ங்கிறதே ஆப்ஷன்ல இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து இதை பார்த்துக்குங்க ஈக்குவல் டு. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் மாறவே மாறாது டேட்டாஸ். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்லைடு போயிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது பவர் ஃபங்க்ஷன்ஸ். அது என்ன பவர் ஃபங்க்ஷன்? ஒன் பவர் 4, 5 பவர் 4, 29 பவர் 2, ஓகே, 43 பவர் 5/4. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தான் பவர் ஃபங்க்ஷன். ஓகே, ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் 10, which means 10 பவர் சம்திங், ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கு, அந்த டேர்மை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காமனான அதர் நம்பர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பவர் ஆஃப் 10 பவர் எனிதிங், 10 பவர் எக்ஸ், இந்த பவர் ஆஃப் 10 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரெண்டு விதமா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ரெண்டு விதமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் யூஸ் பண்ணணும். செகண்ட் மெத்தடு 10 பவர் எக்ஸ், இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, இருங்க ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ 10 பவர் எக்ஸ் இருக்கா, 10 பவர் எக்ஸ். இதே மாதிரி இந்த இடத்துல இஎக்ஸ்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நான் வந்து கொடுக்கல, ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஎக்ஸ்பி மெத்தட் வந்து நம்ம போக வேணாம். ஓகேவா? இது வந்து வேணாம், ஏன்னா இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன்று பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா டைம் எடுக்கும். ஜென்ரலி கோ வித் செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன்லேயே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேணாம். ஓகே, அந்த பட்டனே நீங்க மறந்துடுங்க. Okay, generally go with second option since first one take little extra time, so don't go for it. இது டைம் எடுக்கும், அதனால நம்ம என்ன பண்ணலாம், அது போவே தேவையான, ஏன்னா நமக்கு டைம் வந்து எடுக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ செகண்ட் ஒன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 10 பவர், இப்போ 10 பவர் 5 கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள். ஃபர்ஸ்ட் 5 எந்த நம்பர் வேணும், 5 தான் வேணும். ஓகே, அதாவது 10 பவர் எந்த நம்பருக்கு வேணும், which means எக்ஸ் வேல்யூவை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணணும். இப்போ 5 அப்படின்னா 5 பிரஸ் பண்ணணும். எங்க 5 எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ 5 ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணணும். அப்ப இந்த கீழே இருக்க டேப்ல 5 வரும். ஓகே, 5 வரும். அதுக்கப்புறம் then press 10 power x button to get result. அதுக்கப்புறம் இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, which means 10 power x பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த டேப்ல ரிசல்ட் வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 பவர் 5க்கான டேட்டாஸ் என்னவோ அது கிடைச்சிடும். ஓகே, மோஸ்ட்லி இந்த 10 பவர் 5 வந்து 10 பவர் எக்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்ட்டு 10 பவர் -8 இருக்கும். ஸோ கால்குலேஷன்ல வந்து டைரக்டா அப்ளை பண்றதுனால இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இது ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லயும் அதுக்கான சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ 10 பவர் சம்திங்னா இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜென்ரலா பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பவர் கால்குலேட் பண்றதுக்கு 3 பட்டன்ஸ் இருக்கு. ஓகே, 3 பட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பட்டன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன மீனிங், ஏதோ ஒரு நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 49 இருக்கு, 49 ஸ்கொயர். 49 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஸ்கொயருக்கு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இப்போ 49 கியூப் இருக்குன்னா அதுக்கு ஒரு பட்டன் இருக்கு தனியா. ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் மட்டும் தனியாவே பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு மேல போயிடுச்சு. இப்போ 34 பவர் 30 இந்த டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பவர் ஒய், விச் மீன்ஸ் ரெண்டுமே வந்து அன்னோன். இது வந்து காமனா யூஸ் பண்றதுனால இந்த ஸ்கொயரும் கியூபும் கொடுத்துருக்காங்க. இந்த அன்னோன் டேட்டா வந்து
எது வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க இந்த ஸ்கொயர் கியூப் கூட இதுல இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த ரெண்டு பட்டனும் இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எப்படி பண்ணணும்? சேம் இங்க இருக்க பட்டனை எக்ஸ் பவர் ஒய் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இந்த ஈக்குவல் டு இந்த ஒன்னுக்கு பக்கத்துல இருக்க ரோஸ்ல இருக்கு இந்த மூணு பட்டனும். இந்த மூணு பட்டன் பத்தி தான் இப்ப பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மென்ஷன் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் எக்ஸ் தென் கிளிக் ஆன் எக்ஸ் ஸ்கொயர். அதே சேம் ப்ராசஸ் தான். இப்ப 49 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? 49. ஸோ 49 அப்படிங்கிற பட்டன் 4 ப்ரெஸ் பண்ணிட்டு 9 ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த டேப்ல 49 அப்படின்னு காமிக்கும் செகண்ட் டேப்ல. சரியா? இப்ப ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த பட்டன் பிரஸ் பண்ணணும். இந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலா வேணும் அப்படின்னா இந்த பட்டனை ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரிசல்ட் எழுதணும். ஸோ அதே மாதிரி 49 கியூப் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் பிரஸ் பண்ணணும். ஓகே, 49 கியூப் வேணும்னா. ஒருவேளை 49 பவர் 6 வேணும்னா என்ன பண்ணணும்? 49 பவர் 6. ஓகே, அடுத்து அந்த ஆப்ஷன் தான் அதர்ஸ். ஓகே, இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே பார்க்கலாம். 31 பவர் 4 அப்படிங்கிற எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ ப்ரொசீஜர் வில் பி சேம். எப்படி இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 49 இங்க 49 தானே பிரஸ் பண்ணும். அப்ப அந்த நம்பரை பிரஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 31 பவர் 4. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கே நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ 31 ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு 31 பிரஸ் பண்ணோடனே டேப்ல 31 அப்படின்னு ஷோன் ஆகும், காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பவர் ஒய் பட்டனை பிரஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் ஒய் பட்டனை பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இன்னும் ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஒரே ஒரு அன்னோனுக்கான டேட்டா தான் கொடுத்துருக்கீங்க 31 அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பவர்ல இருக்க டேர்ம் என்ன? 4. ஸோ இப்போ 4 பிரஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த ஈக்குவல் டு பண்ணியே ஆகணும், மறந்துடாதீங்க. அப்படி ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். புரியுதா? ஓகே, இதுதான் வந்து பவர் பண்றதுக்கான டேர்ம். சரி, ஒருவேளை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருது நமக்கு. 2 பவர் 1/5. ஓகே, 2 பவர் 1/5 அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்ப 2 பவர் சம்திங் தானே, ஏதோ ஒண்ணு ஸ்கொயர் உள்ள கியூப் உள்ள. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ் பவர் ஒய் பட்டன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்ப 2 பவர் 1/5க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேஸை வந்து போட்டணும். இது எல்லா ஸ்கொயர் டேர்ம், கியூப் டேர்ம் இல்ல அதர் டேர்முக்கும் சேம் தான். ஃபர்ஸ்ட் 2 பிரஸ் பண்ணிட்டு அடுத்து எக்ஸ் பவர் ஒய் பட்டனை பிரஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் ஒய் பட்டனை. அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணி 1/5 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டலான வேல்யூஸ் தெரிஞ்சிடும். விச் மீன்ஸ் 2 பவர் 1/5 என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ யாரும் லீவ் ஆகாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, முடிய போகுது. அவ்வளோதான், செஷன் முடிய போகுது. ஒரு 10 மினிட்ஸ் தான், கொஞ்சம் பொறுமையாகுங்க. சரியா? அப்ப 2 பவர் 1/5 என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணி 1/5. ஒருவேளை 16/5 இருக்கு, அப்ப பிராக்கெட் ஓபன் பண்ணி 16/5 யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இதுதான் வந்து அதர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான, அதர்ல பவர் கால்குலேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து பாருங்க ரூட். அதே மாதிரி தான், ரூட் பட்டனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க 2 பட்டன் தான் இருக்கும். எக்ஸ் பவர் எக்ஸ், அதாவது ஒய் ரூட் ஆஃப் எக்ஸும் கியூப் ரூட்டுக்கும் தான் ஃபார்முலா இருக்கும். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஃபார்முலா இங்க, சாரி பட்டன் இங்க இருக்காது. அதுக்கு பதிலா இங்க கொடுத்துருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம சும்மா ஓரமா இருக்கும். இட் இஸ் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? என்னடா ஸ்கொயர் ரூட் இல்லைன்ட்டு நீங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ப்ரொசீஜர்லாம் வந்து இது பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல இருக்கும், மேலேயே இருக்கும். கொஞ்சம் வந்து கரெக்டா இது யூஸ் பண்ணிக்கோங்க. டேபுக்கு கீழேயே இருக்கும், இந்த இங்க இருந்த டேபுக்கு கீழேயே இருக்கும். ஸோ இங்கதான் இது ஸ்கொயரு, இது கியூப் ரூட்டு, இது வந்து ஒய்த் பவர், ஏதோ ஒரு
பவர்ல இருக்கிற ரூட். சரி, அதே சேம் தான். ஸ்கொயர் ரூட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மென்ஷன் த நம்பர் ஆஃப் விச் ஸ்கொயர் ரூட் ஹேஸ் டு பி ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ 144க்கு வேணும், சாரி 441க்கு. அப்போ 441 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் பட்டன் அமுக்குனீங்கன்னா அதோட ரிசல்ட் கிடைச்சிடும் 21 அப்படின்னு. ஓகே, அதே தான் கியூப் ரூட்டுக்கும் அதே தான், சேம் ஆல்ரெடி பண்ண ப்ரொசீஜர் தான். சரியா? ஸோ அதர்ஸ் டைப்புக்கு பாருங்க அதே மாதிரி தான். இப்போ எங்க எக்ஸாம்பிள் என்ன, 3125 பவர்ல ரூட்ல பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 3125 டைப் பண்ணிடணும். 3125 3125 3125 ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பட்டன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய்த் பவர் எக்ஸ் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பவர்ல என்ன இருக்கு, அண்ட் தென் மென்ஷன் 5. ஸோ 5 தானே இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் 5 பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ப்ரொசீஜர் தான் சேம் தான், பவரும் ரூட்டும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதான் இப்போ எங்கெங்கெல்லாம் பவர் வேணுமோ அங்கே அதை யூஸ் பண்ணிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் ரூட் வேணுமோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல். For finding reciprocal of any number, just type the number and click on 1/x button. Okay, so எங்க இருக்கு, ஈக்குவல் டுக்கு மேலே இருக்கு பாத்தீங்களா சார்? பவர்ல நெகட்டிவ் இருந்தா எப்படி சார் பண்றது? பவர்ல நெகட்டிவ் 2 பவர் -5 அந்த மாதிரி. 2 பவர் -5. so 2 பவர் எங்க இருக்கு, இந்த x பவர் 5 இருக்கு, x பவர் y இருக்கு. so x பவர் y 5 பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவா பாசிட்டிவான ஒரு சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிள், அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இப்போதைக்கு இந்த கீழ் டேப்ல நம்ம 5 மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா -5 மாறிடும். இப்போ ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நல்ல क्वेश्चन. ஏன்னா இ பவர் தேவைப்படும் அதிகமா. ஓகே, இதுதானே கேக்குறீங்க. இப்போ 2 பவர் -5. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிரஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் ஒய். ஓகே, அப்போ அந்த 2 மேலே போயிடும். இப்போ என்ன பண்ணணும், 5 பிளஸ் கொடுத்துட்டீங்கன்னா, சாரி இந்த சிம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா -5 மாறிடும். ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? குட் கொஸ்டின். சரி, திரும்பி பண்ணி காமிக்கிற பாருங்க. 2 பவர் -5 எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிரஸ் பண்ணணும், அடுத்து எக்ஸ் பவர் ஒய் அதை பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 2னே தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவே மேலே போயிடும். ஓகே, இப்போ திரும்பி நீங்க இது பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ பெரிய ஈக்குவேஷன்லாம் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா டைப் பண்ணிட்டு பிராக்கெட்லாம் பார்த்து டைப் பண்ணிட்டு டக்குன்னு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் தப்பாயிரும். திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியர் கொடுத்துட்டு தான் வரணும். ஸோ 2 பவர் 5 மைனஸ் போட்டீங்கன்னா தப்பு மாறிச்சா, சிம்பிள் மைனஸ் போட்டீங்கன்னா 2 மைனஸ் மாறிச்சா. ஸோ 2 பவர் 5 -5 +5 இல்ல -5 இஸ் ஈக்குவல் டு 0.03125. ஓகே, தெரியுதா எல்லாருக்கும் என்ன பண்றேன்னு? சரி சார். ஓகே, இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் கடைசியா? பவர்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து ரூட்டும் பார்த்தாச்சு, அப்புறம் ரெசிப்ரோக்கல் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ ஃபார் ஃபைண்டிங் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எனி நம்பர் ஜஸ்ட் டைப் த நம்பர் அண்ட் கிளிக் ஆன் 1/x பட்டன். ஓகே, இப்போ 1/8 அப்படிங்கிற ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, 1/8 இல்லை, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி இல்லை. இப்போ 2 பவர் -1 which is 2 இன்வர்ஸ். மைனஸ் பவர்ல -1 இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் தானே. ஸோ நீங்க அதை பவர்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்ல 2 இன்வர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், 1/2 தானே. இதுதானே ரெசிப்ரோக்கல். ஸோ 2 இன்வர்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நீங்க சிம்பிளா 2 பிரஸ் பண்ணிட்டு இந்த 1/x பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும்.
ஓகே, அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தே ஆகணும், மறந்துடாதீங்க. சரியா? ஸோ ரெசிப்ரோக்கல் விச் மீன்ஸ் இன்வர்ஸ் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1/x வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, ஃபார் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் 1/8, ஓகே 1/8 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைரக்டா இந்த மாதிரி இருக்கு. டோன்ட் யூஸ் 1 அண்ட் தென் ஹேஷ் சிம்பிள் அண்ட் தென் 8. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 பிரஸ் பண்ணிட்டு இந்த டிவைட் சிம்பிள் பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் 8 பிரஸ் பண்ணி ஈக்குவல் டு கண்டுபிடிச்சா வர்ற டேட்டா வந்து 0.0125 நினைக்கிறேன், இந்த மாதிரி வருது. சரியா? இந்த மாதிரி கண்டுபிடிக்க கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு சிம்பிள், இங்க ஒரு நம்பரு, இங்க ஒரு சிம்பிள், இங்க ஒரு நம்பர், அப்புறம் திரும்பி ஈக்குவல் டு பிரஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறதுக்கு பதிலா டைரக்டா 8 பிரஸ் பண்ணிட்டு, ஓகே 8 எங்க இருக்கும், 6 7 8 இங்க இருக்கும். 8 பிரஸ் பண்ணிட்டு 1/x கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஏன்னா இது பதட்டத்துல வந்து இதை யோசிக்க மாட்டோம். இதுவும் வந்து ரெசிப்ரோக்கல் தான், இதுவும் வந்து 1/8 டேர்ம் தான். சரியா? இப்ப இது வந்து நியூமரேட்டர் வேல்யூ 1 இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். ஒருவேளை 2/8 இருந்துச்சுன்னா இந்த இதை பண்ணக்கூடாது. 2/8 அப்படின்னா 8 பிரஸ் பண்ணி 1/x போட்டோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து வராது. சரியா? ஸோ பவர்ல வந்து 1 இருக்கணும், சாரி நியூமரேட்டர்ல 1 இருக்கணும். டைரக்ட்லி பிரஸ் த டினாமினேட்டர் வேல்யூ and use reciprocal symbol to find the result. So this procedure hold good if the numerator value is 1. So numerator value 1 இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டெப் ஓகே. ஓகே, இது எங்க வரும்னா அதிகமா ஹீட் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ சர்ஃபேஸ் என்க்ளோஷர்ல இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். 1 divided by emissivity 1, 1 divided by emissivity 2, ஹீட் டிரான்ஸ்ஃபர் தான், -1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்பவுமே 1ஆ தான் இருக்கும், இது மாறாது. அப்ப 0.8 இங்க எமிசிவிட்டி 1க்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, 0.8 அப்படின்னா 1 பார் 0.8 இஸ் ஈக்குவல் டு அப்படிலாம் கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, 0.8 1/x பிளஸ் நெக்ஸ்ட் இதுவும் 0.8னா 0.8 1/x -1 அப்படின்னு போட்டு முடிச்சிடணும். ஓகே, இப்ப பாருங்க 0.8 1/x plus 0.8 1/x minus 1 is equal to 1.5. நீங்க இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கு பதிலா 1 by இப்போ நிறைய ஈக்குவேஷன் இருக்கு, ஸோ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். 1 divided by 0.8 bracket close plus bracket open 1 divided by 0.8 bracket close minus 1 is equal to இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ரெண்டுமே 0.8 இருக்கு, அப்போ 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க பண்ண தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, ரெண்டு வேல்யூவும் சேமா தான் வரப்போகுது. ஸோ வந்து ஈஸியான வேக்கு தான் நம்ம போகணும், கஷ்டமான வேக்கு போகவே கூடாது. ஈஸியான வேங்கிறதோட டைம் கன்சப்ஷன் கம்மியா இருக்கிற வேக்கு தான் நம்ம போகணும். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல். வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. சரியா? நெக்ஸ்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ். லாக் அப்புறம் இது சைன், அதோட முடிஞ்சிடும். Okay, logarithmic function. 4 buttons are provided in gate virtual characters for dealing with logarithmic function. Okay, first button ln, which means natural logarithm ln. Second log 2x means log base 2x. Okay, அது மாத்தி பிரிண்ட் ஆயிருக்கு சைடுல. log base 2x. அடுத்து பாத்தீங்கன்னா log x. வெறும் log x என்ன மீனிங்? பேஸ் வந்து 10 இருக்கிறதா மீனிங். அதுக்கப்புறம் log yx னா log பேஸ்ல எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். which means log, for example log 8 9 இந்த வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஜென்ரலா வந்து கேட்ல வந்து லானும் லாகும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, 99% வந்து இந்த லான் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லாக் வந்து ஒரு சில இடத்துல வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி லாக் எக்ஸும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ லான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லான் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் லான் 5. லான் 5 கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி தான், உள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5
ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் லான் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 1.609. ஓகே, இங்க இருக்கா லான் log base 2 log base y into x, log base y x. ஓகேவா, இது ரெண்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லான் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, லாக் வந்து எங்கேயுமே வராதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல வர சான்ஸ் இருக்கு லாக். இந்த ரெண்டு டேர்மும் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஒருவேளை கேட்கறதுக்கான ஏதாவது சிம்பிளிஃபிகேஷனுக்கு வேணா இந்த டேர்ம் கொடுத்துருக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ்ல. மற்றபடி மெக்கானிக்கல்ல இது வந்து நான் பார்த்ததில்லை கோர்ல. ஓகேவா, ஸோ சிம்பிள் தான். அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும், அது எல்லா டேர்மும் அதே மாதிரி தான். இப்போ லான் அப்படின்னா அந்த வேல்யூ 5 டைப் பண்ணிட்டு லான் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி log 2x வேணும்னா x வேல்யூ என்னவோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு log 2 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ log x வேணும்னா which means log base 10, இது base 10 இது log x னா. ஓகே, நம்ம ஜென்ரலா நம்ம log அப்படின்னு சொல்றது log base 10. ஸோ லான் அப்படிங்கிறது log base e எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ லான் அப்படின்னு சொல்றது வந்து ஒன்றும் இல்லை, லாக் பேஸ் இ அப்படின்னா 2.71 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் வேல்யூ, 2.7132 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி லாக் ஒய் எக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸை டைப் பண்ணிடணும். அப்புறம் லாக் ஒய் கொடுத்துட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, அந்த மேஜர் வேல்யூ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த எக்ஸ், தென் கிளிக் ஆன் த ஃபங்க்ஷன் பட்டன். ஃபங்க்ஷன் பட்டன் என்ன, லாக் ஒய் எக்ஸ், இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சு பார்த்தீங்களா, அதுல அந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ கிளிக் பண்ணிட்டு ஃபைனலா ஈக்குவல் டு பட்டன் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற இதுலலாம் வந்து தேவைப்படாது. நீங்க இருந்தாலும் அந்த ஈக்குவல் டு பட்டன் வந்து எந்த ஒரு ஈக்குவேஷன் பண்ணாலும் நீங்க அதை கொடுத்துட்டே பண்ணுங்க. சரியா, எந்த ஒரு இது பண்ணாலும் நீங்க இதே கொடுத்துட்டு பண்ணுங்க. சரியா, இப்ப ஒருவேளை ln of 1/2 இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/2 அப்புறம் லான் பட்டன் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அடுத்து 2 பண்ணிட்டு 1/x பண்ணீங்கன்னா டைரக்டா கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, டைரக்டா 2க்கு லான் எடுத்துட்டாலும் அத வேல்யூ சேமா தான் வரும். எப்படி அது 1/2 வேல்யூ 2 லாகரிதமுக்கும் சேமாவா வரும், நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப சரி, ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் சொன்னேன், பிகினர் மெத்தட். புதுசா வர்றவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணி லான் 1/2 இப்ப லான் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா -0.6931 இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்காங்க அப்படின்னா 2 பிரஸ் பண்ணிட்டு 1/x அப்புறம் லான் கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் -0.693. நான் பண்ற ஆப்ரேஷன்லாம் தெரியுது தானே, என்ன பட்டன் பிரஸ் பண்றேன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இன்னும் நல்ல அட்வான்ஸ் ப்ரோ அப்படின்னா 2 லான் 0.693147 தானே, அதே தானே இருக்கு. என்ன மேக்னிடியூட் வைஸ் சேம். ஸோ இங்க நெகட்டிவ் வந்திருக்கும், 1/2ல போட்டிருந்தீங்கன்னா நெகட்டிவ் வந்திருக்கும். அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகே, எப்பப்போ ரேஷியோ லானுக்குள்ள ஏதோ ஒரு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, அந்த ரேஷியோ வந்து 1ஓட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நெகட்டிவா வரும். லெஸ் தென் 1, அதாவது இப்படி இருக்கணும், இங்க இருக்கணும் சிம்பிள், இங்க வரக்கூடாது. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த வேல்யூஸ், இந்த உள்ள இருக்க ரேஷியோ வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நெகட்டிவ். ரேஷியோ வேல்யூ இல்ல கிரேட்டர் தென் 1 அப்படின்னா வேல்யூ பாசிட்டிவ். ஓகேவா, ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது 0.
சரியா? இப்ப ஒரு சில பேர் இப்படி பண்ணுவாங்க, ln of 125 divided by 125 இருக்கு. ஓகேவா? போய் கால்சி எடுத்து 125 by 125 ln அப்படிலாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமாங்கிறத பாருங்க. ஏன்னா சில இது வந்து கேன்சல் பண்ற மாதிரி வரும். சரியா? இப்போ ஒருவேளை 25/5 இருக்கு அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் தானே? 5 கேன்சல் பண்ண 5 × 25 அப்படின்னா 5 வரும் ரிசல்ட். ஸோ டைரக்டா ln 5 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரியா? ஸோ பிராக்கெட்ல சிம்பிளிஃபை பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இங்க கேன்சல் பண்ணா 1ன்னு வந்துடும். ஸோ ln 1 ஆட்டோமேட்டிக்கா 0. ஸோ இதெல்லாம் கால்குலேட்டருக்குலாம் போக நீங்க நோட் பேடோட விட்டுறணும். உங்களுக்கு கொடுத்த நோட் பேட், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நோட் பேட் ஒன்று கொடுப்பாங்க கால்குலேஷன் அந்த மாதிரி பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதுல வந்து இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் சொல்றேன் போக போக நோட் பேட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. சரியா? ஸோ இந்த மாதிரி கிடைச்சிடும். சரியா? அதனால வந்து இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எதுக்கு ln 1/2. ஓகே, ஸோ 1 மேல இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? நியூமரேட்டர் வந்து 1 இருந்தா மட்டும்தான் கீழே இருக்க வேல்யூக்கு ln கண்டுபிடிச்சிட்டு டோட்டலா பாருங்க இந்த ரேஷியோ நெகட்டிவா தான் வரும். 1/2ங்கிறது 0.5 தானே, நெகட்டிவ்ல தானே வரும். 1 டிவைடட் பை 1 அதிகமான எந்த வேல்யூ இருந்தாலும் கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து less than 1 தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ அப்போ 1 ln of 1 டிவைடட் பை 180 இருக்குன்னா என்ன பண்ணணும், 180க்கு ln கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். சரியா? டினாமினேட்டருக்கு ln கண்டுபிடிச்சிட்டு அதாவது ln வேல்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூக்கு மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா வந்து இதே வேல்யூ தான் வரப்போகுது. இப்போ ln 1/180யும் ln 180யும் வேல்யூ சேமா இருக்கும் மேக்னிடியூட் வைஸ். ஓகே, அந்த ரேஷியோ சொன்னேன் பாத்தீங்களா, லெஸ் தென் 1 இருந்தா நெகட்டிவா இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருந்தா பாசிட்டிவா இருக்கும். அந்த டேர்ம் தான் மாறும். அதை வந்து நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்ல சார் எனக்கு அந்த ஒரு இது இல்லைன்னா நீங்க டைரக்டா 180 1/x பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். டைரக்டா 1/180 அண்ட் 1/x இந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இல்ல எனக்கு ஓகே, நீங்க இதை கால்குலேஷன் பண்ணதான் உங்களுக்கு அந்த இப்படிலாம் ஷார்ட்கட் எதெல்லாம் வந்து நீங்க ஷார்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மேனுவல் கால்குலேட்டர் வந்து இப்போதைக்கு தவிர்த்துக்குங்க. முடிஞ்சா ஆன்லைன்ல பண்ண பாருங்க. ஓகே, பெட்டர் போனை பண்றதோட லேப்டாப் அண்ட் மவுஸ்ல பண்ணீங்கன்னா இன்னும் உங்களோட ஸ்பீடு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அங்க வந்து லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் மவுஸும் தான் இருக்கும். ஓகே, அதை கூட லாஸ்ட் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. திடீர்னு ஒரு கால்குலேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு போடணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டக்குன்னு 45 ஓகே log xy 2 இஸ் ஈக்குவல் டு டக்குன்னு வந்துடும். அது உங்க மைண்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கு வந்து நீங்க இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மவுஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத அது லாஸ்ட் ஒரு 2 months ஆர் 1 monthல அது பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து அதான் சொல்றேன்ல, எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எஃபிஷியன்சி மீன்ஸ் நீங்க ஒரு கொஸ்டினுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மேனுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது 1 நிமிஷத்துல சால்வ் பண்றீங்க அப்படின்னா நீங்க விர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா 3 நிமிஷமாவது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைம்ல பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 நிமிஷம் வரைக்கும் கூட தேவைப்படும். சரியா? இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண 3 நிமிஷம். ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 1.5 நிமிஷத்துல பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா மேனுவல் கால்குலேட்டரோட இது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிகிரி மோட்ல இருக்கா இல்ல ரேடியன் மோட்ல இருக்காங்கிறத செக் பண்ணிடணும். ஓகே, மோடு இல்லையா? இங்க பாருங்க, டிகிரி ஆர் ரேடியன்ட் அப்படின்னு இருக்கா ஒரு ஆப்ஷனு. ஸோ டிகிரி மோட்ல நமக்கு வேணுமா ரேடியன் மோட்ல வேணுமாங்கிறத கரெக்டா நம்ம இது பண்ணிட்டு கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிகிரியா இல்ல ரேடியன்டான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஆப்ரேஷன் கண்டிப்பா போய் ஆகணும். மற்றபடி மற்ற ஆப்ரேஷனுக்குலாம் அது என்ன இருந்தாலும் ஓகே.
ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிகிரி மோடு தான், டிகிரி மோட்ல தான் இருக்குமா இல்லை ரேடியன்ங்கிறது தான் நீங்க பார்த்துக்கணும். சரியா? ஸோ ஃபைண்ட் 3 sin 30 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேம் உள்ள இருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிடணும் 30, அதுக்கப்புறம் சைன் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா sin 30யோட ஆன்சர் வந்துட போகுது. சிம்பிள் சேம். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே அதே மாதிரி தான். அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். ஆனா நம்ம மேனுவல் கால்குலேட்டர்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதுக்காக தான் நான் எல்லாத்துக்குமே தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா sin 30 வேணும்னா நம்மளோட மேனுவல் கால்குலேட்டர்ல சைன் ப்ரெஸ் பண்ணிட்டு 30 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் 30 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சைன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ கேட் விர்ச்சுவல் கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா 6 பட்டன் இருக்கும். என்னென்ன பட்டன்? சைன், காஸ், tan, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ். ஓகே, 6 பட்டன் இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல ஒரு 6 பட்டன் இருக்கும். sin h, cos h, tan h, அதே மாதிரி sin h இன்வர்ஸ், cos h இன்வர்ஸ், tan h இன்வர்ஸ். இந்த மாதிரி அதுல ஒரு 6 பட்டன் இருக்கும். 6 பட்டன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா tan HML யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? நான் ஏன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்றேன் அப்படின்னா அது நான் எடுத்ததுனால கொஞ்சம் இப்போ ரீசெண்டா எடுத்ததுனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. மற்ற சப்ஜெக்ட்ல வந்து இன்னும் ஃபெமிலியரா எனக்கு தெரியல. tan HML வந்து ஃபின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? எம்எல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு tan H பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சிம்பிள். சரி, இப்போ இங்க பாருங்க ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்காங்க. sin 30 பிளஸ் cos 30 இஸ் ஈக்குவல் டு 1.36. இது டேட்டா அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 ப்ரெஸ் பண்ணணும். 30, அதுக்கப்புறம் சைன், அதுக்கப்புறம் பிளஸ், அப்புறம் 30, அப்புறம் காஸ். ஓகே, மறந்துட்டு காஸ் டைப் பண்ணீங்கன்னா இந்த இந்த ஃபைனல் ரிசல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, sin 30யோட ஃபைனல் ரிசல்ட், அந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூக்கு காஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணணும். இல்லைன்னா தனித்தனியா கூட எழுதிக்கங்க. sin 30 கண்டுபிடிச்சிட்டு தனியா எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் cos 30 கண்டுபிடிச்சிட்டு தனியா எழுதிக்கங்க. ஏன்னா வந்து பதட்டத்துல பண்ணிடுவோம். இப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிடுவோம். அங்கே ஒரு பதட்டம் இருக்கும் தெரியுமா, எக்ஸாம் ஃபியர்னு, அதுல வந்து இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவோம். சரியா? அப்ப sin 30 மட்டும் தனியா எழுதிட்டு cos 30 மட்டும் தனியா எழுதிட்டு ரெண்டையும் அப்புறம் தனித்தனியா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட்ஸ் எடுக்க போகுது. அதனால ஒன்றும் ரொம்ப நமக்கு தலை முழிக்கிறாது. கண்டிப்பா டைம்லாம் நிறையவே இருக்கும். சரியா? சரி, அது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் இன்னொரு போக கிளாஸ்ல பார்க்கலாம். தனித்தனியாவே செஷன் கொண்டு வரலாம். சரியா? இப்ப sin ஸ்கொயர் 30 கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 30 sin, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுக்கணும். நீங்க 30க்கு பக்கத்துல இதை கொடுத்தீங்கன்னா 30 ஸ்கொயருக்கு வந்து சைன் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, 30 அதுக்கப்புறம் சைன் கொடுக்காம எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைன் கொடுத்தீங்கன்னா சைன் 900க்கு வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இது பார்த்துக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 30 கொடுக்கணும். அடிச்சு வச்சுட்டேனா, ஃபர்ஸ்ட் 30 பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் 30 என்ன மீனிங்? இது எல்லாருக்குமே தெரியும் தானே. சைன் ஸ்கொயர் 30 என்ன மீனிங்? சைன் 30 வேல்யூ கூட ஹோல் ஸ்கொயரை தான் சைன் ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை உள்ள எழுதியிருப்போம், அவ்வளவுதான். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இந்த டேர்மை வந்து சைன் ஸ்கொயர் 30 எழுதுறோம். ஓகே, 30க்கு ஸ்கொயர் கிடையாது மீனிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இல்லைன்னா சைன் 30 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் பண்ணி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஒருவேளை காட் கொசிகண்ட். ஓகே, இங்க பாருங்க கால்குலேட்டர்ல காட் எங்கேயாவது இருக்கா? சைன் இருக்கு, காஸ் இருக்கு, tan இருக்கு, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைப்பர்போலிக்ல இங்க ஒரு ஆர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது காட், tan, கொசிகண்ட், சாரி காட், கொசிகண்ட், சீக்கண்ட் எல்லாம் இருக்கா? கிடையாது. அதுக்கு எப்படி பண்ணலாம்? காட் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 டிவைடட் பை tan தீட்டா. நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்கூல்ஸ்ல படிச்சாச்சு. காட்டோட இன்வர்ஸ் tan, சைனோட இன்வர்ஸ் கொசிகண்ட், ஓகேவா, காசோட இன்வர்ஸ் சீக்கண்ட். ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்ப நான் என்ன பண்ணணும்? 1/x யூஸ் பண்ணணும். சிம்பிள். ஸோ அப்ப இங்க பாருங்க
கோசிகண்ட் 75 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் 75 டேட்டா எப்பவுமே வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் 75 பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். நீங்க சைன் வேல்யூ ஆஃப் 75 இங்க இருக்கா சைனு. ஸோ சைன் 75 கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த 1/x பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ரெசிப்ரோக்கல் பட்டன், இது அடிக்கடி வருது. 1/x இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதோட ஆன்சர் கொசிகண்ட் ஆஃப் 75. சரியா? அதே மாதிரி தான் இப்ப காட் 75 வேணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் tan 75 ஃபர்ஸ்ட் 75 பிரஸ் பண்ணி tan வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் கொடுத்தா காட் தீட்டாவோட கிடைச்சிடும். அதே மாதிரி தான் சீக்கண்ட்டுக்கும். சரியா? இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் which is sin cos tan. நெக்ஸ்ட் இதுல இன்வெர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஓகே இங்க ஒரு 3 இன்வெர்ஸ் இருக்கு, இதுல ஒரு 3 இன்வெர்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள். இப்ப sin இன்வெர்ஸ் in order to find sin inverse of 0.5, ஓகே sin inverse of 0.5 கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் 0.5 ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணணும், டைப் நம்பர் 0.5, தென் கிளிக் இன் சைன் இன்வெர்ஸ் பட்டன். அதுக்கப்புறம் சைன் இன்வெர்ஸ் பட்டன் நமக்காக கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஓகே ஈக்குவல் டு பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் திரும்பி திரும்பி அதான் சொல்றேன், ஏன்னா நான் ஒரு தடவை தப்பு பண்ணேன், அதனால திரும்பி திரும்பி சொல்றேன். 2 மார்க்ஸ் ஈஸியான 2 மார்க் வந்து போயிருச்சு என்ன, அதனால. நெக்ஸ்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில, ஓகே நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. ஒரு சில ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும், அந்த ஃபங்க்ஷன்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பை, ஓகே ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த π/4 அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் 4πr². ஸோ பைங்கிற வேல்யூ வந்து அது அதிகமா வரும். ஓகே அப்போ அந்த பைக்கு பதிலாக நம்ம 22/7 போடலாம், இல்லை 3.14 போடலாம். இந்த ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்தாம உங்களுக்கு ஈஸியாக்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா பைங்கிற ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் வந்து π/4 வேணுமோ π/4 இது கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஒவ்வொரு தடவை இந்த 3.14 இல்லை 22/7 ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை. சரியா? அதுக்கு இந்த பை ஃபங்க்ஷன். அதே மாதிரி பர்சன்டேஜ் வேணும்னா இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஆஃப் 200 எவ்வளோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 பிரஸ் பண்ணணும், அடுத்து பர்சன்டேஜ் சிம்பிள் பிரஸ் பண்ணணும், அப்புறம் 200 பிரஸ் பண்ணீங்கன்னா 5% ஆஃப் 200 பார்த்தீங்கன்னா 10 வரும். 10 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ல வந்து இது யூஸ் பண்ற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு. சரியா? ஏன்னா நிறைய டேட்டாஸ் வந்து இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் வந்து இந்த டேட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இந்த கீ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சிம்பிளா என்ன பண்ணலாம், டைரக்டா 5/100, ஓகே 5/100 இன்ட்டு 200 அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணிடலாம். இல்லைன்னா டைரக்டா 5% இன்ட்டு 5% இன்ட்டு கிடையாது, 5% ஆஃப் 200, 3 பட்டன் 5% 200 இப்படி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து ஃபேக்டோரியல் எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன்னா மேக்ஸ்ல தேவைப்படும், டைலர் சீரீஸ்ல அந்த மாதிரி. இப்ப ஃபேக்டோரியல் வேணும்னா இந்த இடத்துல இருக்கா, ஓகே n ஃபேக்டோரியல். ஓகே அப்புறம் ஒருவேளை இ பவர்ல டேட்டா சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இ பவர் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இ பவர் -5 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இ பவர் -5 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 அப்புறம் பிளஸ் மைனஸ் சிம்பிள் மாத்திரணும், 5ன்னு வந்துடும். ஸோ -5 மாறிடும். அதுக்கப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா விச் மீன்ஸ் இ பவர் எக்ஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே அப்படியே இந்த சைடு வாங்க, இ அப்படின்னு ஒன்று இருக்கா, அதுவும் சேம் தான். இங்க என்ன பண்ணணும்னா பவர் யூஸ் பண்ணணும். சொல்றது புரியுதா என்னன்னு? இங்க டைரக்டா வந்து எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இங்க வந்து ஈக்கு வந்து பவர் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும், which means x பவர் y யூஸ் பண்ணணும். அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பெட்டர் எக்ஸ்போனன்ஷியலுக்கு வந்து, அதாவது இ பவருக்கு வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணுங்க, இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஓகே இந்த பட்டனே வந்து யூஸ் பண்ணுங்க, இதுக்கு வேணாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 10 பவர் எக்ஸ்க்கு வந்து இங்க ஒரு EXP ஒன்று இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி இந்த பட்டனும் ப்ரிஃபர் பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை இதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் சொல்றேன். ஏன்னா ஒரு சம்முக்கு வந்து இந்த இ யூஸ் பண்ணி இ பவர்லாம் போட்டு யூஸ் பண்ணி இன்னொரு சம்முக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்க மைண்டு.
ஓகேவா? ஒரே ட்ராக்ல போலாம். நம்ம வந்து 2-3 ட்ராக்லலாம் போக வேணாம். சரியா? அது இல்லாம இன்னும் மெமரி இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் பாருங்க. ஏன்னா இது என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. ஸோ இந்த பேசிக் வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செஷன் வேணா கொண்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு நான் சொல்றேன் பின்னாடி டீடைல்ஸ் எல்லாமே. ஒருவேளை ஏதாவது ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அது இந்த கமெண்ட்ல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வர்ற கமெண்ட் ரிப்ளைக்கு ஏத்த மாதிரி இன்னொரு செஷன் கூட கொடுக்கலாம். இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் கேல்சியில ஈஸியா, எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்றது இந்த இந்த ஈக்குவேஷனை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, இன்னொரு செஷன் கூட. அது இப்போதைக்கு வேணாம். எதனாலன்னா இப்பவே ஃபர்ஸ்ட் டைரக்டா போனோடனே அட்வான்ஸ் போக கூடாது. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டாதான் அந்த ட்ரிக்கு, ஷார்ட்கட்டு அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். சரியா?